அந்த படம் பண்ணுறப்போ ஷங்கரோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எடுத்துட்ட ஒரு ஒரு ஈடுபாடு தான் இப்போ ஞாபகம் வருது. அப்போ ஏன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு ரஜினி சார் பண்ணாருன்ற ஒரு ஒரு அவருக்காக ரஜினி சாருக்காக நாங்களாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது மாதிரிலாம் பண்ணலை. அது அவரை வந்து ஒரு புதுமுகம் மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருந்தார். அவரை வெள்ளையாக ஒரு வெள்ளை யூரோப்பியனாக காட்டுற அந்த மாதிரி ஒரு சாங்காக இருக்கட்டும், மற்ற விஷயம் ஒரு சாங்கு அந்த ஒரு பெரிய செட்டு வாஜி சாங் செட்டு அந்த எல்லா அந்த அதிரடி சாங்லாம் இன்னும் பிரமாதமான 2 சாங் அவங்க காட்டல. ஸோ நான் அந்த படத்தை பார்த்தோம், ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு இத்தனைக்கும் அந்த படத்தை நான் ஒரு 40-50 தடவை பார்த்துருப்பேன். கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்துருப்பேன். ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. இப்போது நினச்சி பார்த்தா இந்த சாங்கில் ஒரு பாட்டிலுக்குள்ளேருந்து அந்த ப்ரோப் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்கும் அந்த லென்ஸு. அது ஒரு 2 ஃபீட் அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து அப்படியே கேமரா வெளியில் வரும். ஸோ அதுவாக இருக்கட்டும், அந்த செஸ் போர்டில் அப்படியே கீழே வர மாதிரி ஒரு அந்த மாதிரி ஷாட் இருக்கும். அதெல்லாம் அப்போ எடுக்கிறப்போ 3D ஆகும்னு தெரியாது. இப்போ பார்க்குறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு நல்ல டீம் இருந்தது. ஒரு தோட்டத்தண்ணி சார், வைரமுத்து சாரோட லைன்ஸ்க்காக சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு அருமையான ஒரு டீம், இப்படி ஒரு டைரக்டர், ஏவிஎம் சரவணன் சார், குகன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி இதோட பிரமாதமாக பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரஜினி சார் பற்றி சொல்கிறப்போ ஒரு திருப்பூரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் 9 மணிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 2-2:30 மணி இருக்கும். அந்த சுமன் சாருக்கு ஃபோன் பண்ணுவார். இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணுறப்போ அந்த ஷார்ட் நைட் ஒரு 12:30 1 o'clock பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லாம் முடிஞ்சு போய் ஷார்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த டயல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிங்கர் ஒரு யூஸ்வலாக இந்த மாதிரி ஷார்ட்லாம் யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு எடுத்துப்போம். அந்த கலரில் இருக்க ஃபிங்கர் வச்சு எடுத்துப்போம். என்னாச்சு, அவரே சாரி ரஜினி சாரி எடுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு முடிக்கணுன்றது லாஸ்ட் ஷாட் அது. அப்போ ரஜினி சார் பார்த்து என்னை பார்த்து கேட்டார், ஆனந்த் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த விரல் தான் வேணுமா அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு உடனே சங்கர் என்ன சொன்னார், இல்லை சார் அந்த விரல் கூட எதாவது பண்ணோம், ஏன்னா உங்கள் விரல் கூட அந்த சுற்றுறப்போ கூட ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணோம். ஸோ அதுதான் எங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்தளவுக்கு ஒரு ஷங்கரோட சின்ன ஒரு இவ்வளோ ஒரு நகன் தெரிகிற ஷாட்லேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு வரைக்கும் ரொம்ப பிரமாதமான அவரோட பிளானிங், அவரோட உழைப்பு மற்ற டைரக்டர்ஸும் கற்றுக்கிற அளவுக்கு நிறைய இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்த இந்த சாங்கில் எதுவுமே சிஜி இல்லை. அவ்வளோ பெரிய செட், அவ்வளோ பெரிய டூம், எதுவுமே சிஜி எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு சாங். அந்த ஒன்லி அந்த ஒரு கூடை சன்லைட்டில் மட்டும்தான் அந்த ஃபேஸ்க்காக சிஜி நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். மற்றபடி ஃபுல் செட்டும் தொடர்ந்து பண்ணேன் சார். நன்றி, வணக்கம். இந்த படம் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த படத்தில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படம் எந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. இந்த படம் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த படத்தில் நடந்திருக்க சில இவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட சக்ஸஸ், அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த எஃபெக்ட்ஸ், ஒரு சைடில் வந்து சவுண்ட் அண்ட் ஒரு சைடில் வந்து விஷுவல், எல்லா படங்களுக்கும் வராது. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, பட் எல்லாருக்கும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து முன்னால் கொண்டு வந்த சரவணன் சாருக்கும் குஹன் சாருக்கும் நன்றி. அண்டு படம் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய படங்கள், அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து என்னோடய 35th இயர் இது. ஆனால் இந்த படத்தில் சங்கர் சாரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வில்லன் சொல்லும்போது சாதாரணமாக வந்து நிறைய பேர் வந்து அதை பெருசாக ஒன்று அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னோடய கெட்டப் விஷயத்தில், அதுக்கப்புறம் என்னோடய காஸ்டியூம்ஸு, அவர் பர்சனலாக வந்து எடுத்த இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எப்படி ஃபேஸை வந்து எப்படி மோல்ட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் பேசிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து மீசையை வைக்கலாம், தாடியை வைக்கலாம், வெட்டு வைக்கலாம், அப்படி இப்படின்னு. பட் அவர் வந்து செப்பரேட்டாக அவருக்கு ஒரு ஐடியா வந்து மீசையை எடுத்துகிட்டு ஹேரை ரொம்ப ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணி கிளாஸை வச்சு அந்த பல்லு ஒன்று வச்சு பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சு, கிரேட் ஐடியா. பர்சனலாக அவர் வந்து பெசன் நகரில் வந்து டாக்டர் மோகன் டென்டிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி இருக்கணும், ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அட் தி சேம் டைம் ஸ்க்ரீனில் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்லி அவர் எடுத்த ஒரு விஷயம் நான் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஹீரோவாக இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோவா யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. பட் ஷூட்டிங்கில் வந்து கோ டைரக்டர் சிவால்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட என்னோட ட்ரெஸ்ஸு, அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு, அந்த ஃபோல்டு, கிளாஸ் கண்டினியூட்டியாக இருக்கட்டும், த்ரூ அவுட் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப கீனாக
அப்சர்வ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸில் கூட வந்து நான் சில இடத்துல ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஆக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் மாமூலாக நேச்சுரலாக பண்ணுங்கன்னு சொன்னார். அதுதான் வந்து எனக்கு வந்து பேர் வந்து எனக்கு அவார்டு வந்தது நான் சொல்ல எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கேமரா விஷயத்தில் வரும்போது சாதாரணமாக வந்து மேக்கப்லாம் ஓவராக போட்டு ஒரு மாதிரி பண்ணாமல் இந்த படத்தில் நான் மேக்கப்பே போடலை. நான் வந்து கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அவுட்டோர் பண்ணும்போது இந்த ஸ்கின் டோன் ஏதாவது பேட்ச் வந்து மற்ற படங்கள் பண்ணும்போது ஏதாவது கண்டினியூட்டி ப்ராப்ளம் வருமானு நினச்சேன். பட் ஆனந்த் சார் வந்து அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து மேலே வந்து ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து மேக்கப் இல்லாமல் வந்து நான் ஆக்ட் பண்ண வச்சார். பட் ஆக்சுவலி இந்த மேக்கப் பண்ணாமல் ஆக்ட் பண்ணதுனால தான் ஐ குட் ஆக்ட் நேச்சுரலி. மேக்கப் போட்டிருந்தா ஐ வுட் ஆக்ட் வெரி ஆர்டிஃபிஷியலி.